இவங்க வந்து ஒரு 16 வயதுள்ள ஒரு பெண். அதுக்கு முன்னாடியே வந்து இவங்களுக்கு நெறைய பண கஷ்டம், குடும்ப கஷ்டங்கள்லாம் இருக்கு. அதுவும் இல்லாம அவங்களுடைய அப்பானாலேயே வந்து அவங்க அப்யூஸ் பண்ணப்படுறாங்க. அதனால அவங்க வீட்ட விட்டு வெளிய வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வீடே தேவை கிடையாது. நம்ம தனியாவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்க்கையில நெறைய கஷ்டங்கள சந்திச்சு, வெளிய வந்து தனியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் இவங்க வந்து எப்ஸ்டைன் கண்ல பண்றாங்க. இதுக்கப்புறமா வந்து முழுமையா நம்ம அவர்கிட்ட போயிடலாம். நம்மளுக்கான காசு கஷ்டம்லாம் இதுக்கப்புறம் வராது. இவங்க கூட இருந்தா வந்து அதெல்லாம் இருக்காதுன்னு சொல்றாங்களே மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பி அங்க போறாங்க. அதுக்கப்புறமா எப்பவுமே அவங்க கூட இருக்கிற மாதிரியே வந்து இந்த பெண்ண வந்து அவங்க மேக்ஸ்வெல் வந்து மாத்திடுறாங்க. எப்பவுமே கூட இருக்க மாதிரி அப்படின்னா வந்து எப்ஸ்டைன் எங்கெல்லாம் போறாரோ, அங்கெல்லாம் வந்து இந்த ஜேஃபரும் கூட போணும். அவங்க அங்க பார்க்கும்பொழுது, ஒருவேளை வந்து இன்னைக்கு ஒரு நாள் வந்து எனக்கு வந்து ஜேஃபர் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவர் வந்து அந்த இடத்துல வந்து அவங்கள விட்டுட்டு வந்துருவாரு அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கு. பிகாஸ் ஒரு இடத்துக்கு போகும்பொழுதும், அந்த பெண்ண அவங்க பார்த்து கேட்கும்பொழுது, அவங்க அங்க தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டாயத்துக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. முதல் முறையா இத பத்தி வெளிய ஓப்பன் அப் பண்ணி, இந்த விஷயத்த வெளிய கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்ச ஒரே பெர்சன் வந்து ஜேஃபர் தான். ஜேஃபர் என்ன பண்றாங்கன்னா, பிரின்ஸ் ஆண்ட்ரூஸ் உடைய ஃபோட்டோவ வந்துட்டு வெளியிடுறாங்க. வெளியிட்டதுக்கு அப்புறமா வந்து, "நீங்க என் கூட தானே இருந்தீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்கும்பொழுது, இவர் வந்து ஒத்துக்கவே இல்ல. நான் உங்க கூடயா? அதெல்லாம் கிடையவே கிடையாது" அப்படின்னு சொல்லி மறுத்துக்கிட்டே இருக்காரு. 2001ல பிரின்ஸ் ஆண்ட்ரூஸ் கூட எடுத்த ஃபோட்டோவ, அதுவும் நெருக்கமா இருக்க ஃபோட்டோவ வந்து ஜேஃபர் வெளியிட்டுறாங்க. அந்த ஃபோட்டோவுக்கு அப்புறமா வந்து இவரால வாய் திறக்கவே முடியல. இவர்னால எதுவும் பேச முடியாததுனால அமைதியாகிறாரு. இப்போ வந்து பார்த்தோன்னா பிரின்ஸ் ஆண்ட்ரூஸ் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அதையும் நம்ம நியூஸ்ல பார்த்துட்டு வரோம். இவ்வளவு கேவலமான ஒருத்தர் வந்து கண்டிப்பா கைது செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள்ல இருந்து மக்களுமே வந்து நிறைய விஷயங்களை முன் வச்சிருக்காங்க.